அன்பு இறைமக்களே, புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரிப்பில் புலர்ந்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பர்களுக்கு மூவொரு பெருவிழாக்களை கொண்ட இன்று திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்த 8ஆம் நாள் இன்று இயேசு என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள், புத்தாண்டின் முதல் நாள் என மூன்று பெருவிழாக்கள் இறைவனின் நன்மைத்தனத்தையும் அவருக்குள்ள பேரிரக்கத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கிறது. ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க இரு பெரும் கொடைகளையும் தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமம், மற்றொன்று கரிசனை அன்புடன் என்றும் நம்மை அரவணைத்து கொள்ளும் தாய் மரியாளின் உடனிருப்பு. இவ்விரு மாபெரும் சக்திகள் போதாதா இந்த உலகை எதிர்கொள்ள? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இன்று முதல் வாசகத்திலிருந்து தொடங்கும் இறையாசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளியில் ஒளிர்ந்த இடையர்களின் உள்ளத்தைப் போல நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக. இறையேசு தம் தாயாம் அன்னை மரியாளை நமக்கு தாயாக தந்ததின் மூலம் எல்லா இறையாசிர்கள் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களில் நிறைவாய் பொழிவதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாவைப் போல இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் நிறை அமைதியை பெற்றுக்கொள்ள திருப்பலி கொண்டாட்டங்களில் முழுலத்தோடு ஜெபிப்போமாக. வாரீர். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ இடுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆறுதல் தேடும் எம்மிதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. ஆறுதல் தேடும் எம் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. தேற்றிட விரையும் எம் தலைவா உம் தெய்வீக கரம் தானே எம்மை தேற்றும். ஒரு பிணியோ வரும் பிரிவோ துய தருவோ துணை
இருக்க கொடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தரமோ துணை இருக்க நாளுமே அன்பாய் காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் இங்கு குழுமி இருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் பெயரால் அறிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் புதிய ஆண்டை துவங்குகின்ற இந்த நாளிலே திரு அவை நமக்கு அன்னையை இறைவனின் தாயாக நமக்கு கொடுத்து இந்த அன்னையின் பாதுகாப்பிலே அன்னையின் பரிந்துரையில் நாம் வாழவும் அந்த அன்னையை போன்று நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழவும் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அந்த அழைப்பை ஏற்றவர்களாக நாம் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நம் அன்பியங்களையும் நம் பங்கினையும் இறைவனிடம் சமர்ப்பித்து இந்த 2021 ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரையும் நம்மிடம் இருக்கின்ற இந்த தொற்று நீக்கப்படவும் அருள் புரிய நாம் இறைவனிடம் வரம் வேண்டி இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். நாம் இந்த தூய மறைநிகழ்வினை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை
புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாள்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே, தூயவனே, தேவனே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயன் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக, தந்தையினின்று நீத்தியமாக, ஜெனித்த இறைவன் மகனே நீர், உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே நீர், எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் இருப்பவரே நீர், எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வலமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சுமப்பதனால்
ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, மலர்ந்திட கண்டே. அமைதியின் நீர்நிலை புத்துயிரளித்திட என்னை அழைத்தீர் நீதியின் வழியினிலே. சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே, சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால் ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, எதிரிகள் காண விருந்தொன்றை செய்தீர், வளங்கள் வாழ்வில் நிறைந்திட கண்டே. தலையில் நறுமண தைலம் பூசினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிய கண்டே. உன்னன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே, உன்னன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால் ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே,
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய பொழுது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். வல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியில் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Happy New Year. Happy New Year. புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது வரமாட்டிருக்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். கைத்தட்டி எல்லோரும் ஆரவாரம் செய்து நம்மளும் வரவேற்போமா? குட். கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பார்ந்த இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாள், இந்த நேரம் நம் எல்லோருக்கும், குறிப்பாக
இந்த பகுதி வாழ் மக்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், வாழ்கின்றவர்கள், அதிலும் சிறப்பாக இங்கு அமர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மிகவும் ஆசீரான நேரம், அருளின் நேரம், கடவுளுடைய அமைதியும் அருளும் ஆசீரும் நிறைவாக நமக்கு கடவுள் கொடுக்கின்ற நேரம். எனவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் இந்த இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக, ஒரே தாய் பிள்ளைகளாக, திருச்சபையின் பிள்ளைகளாக, கன்னிமரியின் பிள்ளைகளாக, ஒரே தந்தையின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இதைவிட ஒரு மிக சிறப்பான ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு துவக்கம் ஒரு புதிய ஆண்டிற்கு நிச்சயமாக அமையாது. ஆண்டின் துவக்கத்திலேயே திருச்சபை நமக்கு மிக அழகான இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது. முன்னுரையை படித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக அழகான முன்னுரை. அதை கேட்டிருந்தாலே நமக்கு பிரசங்கம் போதுமானது. ஒருவேளை நீ கேட்காம இருந்திருப்பீங்க, அதனால் நான் பேச வேண்டியதாக இருக்கு. மிக அழகான வாசகங்களை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். துவக்கத்திலேயே நமக்கு ஒரு ஆண்டு எப்படி இருக்குமோ, நான் அது ஆசிரியரோடு இந்த மறைவுரை இருக்கின்றேன். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்புவாராக. எல்லோரும் அப்படியே கண்களை மூடுங்க. நான் அந்த ஆசிரியர் மீண்டும் இப்போ சொல்கிறேன். நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சமூகத்தையும், நம்முடைய பங்கையும், நம்ம வாழ்கின்றவர்களையும், இந்த உலகையும், இந்த பிரபஞ்சத்தையும், இந்த நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகம் வாழ்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்தையும் நாம் மிக பொறுப்புடன் நினைவு கூர்ந்து ஆசீர் வழங்குவோம். கடவுள் நம்மீது அவருடைய திருமுகத்தை திருப்பி ஆசீர் வழங்குவாராக. கடவுள் அவருடைய திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நம்மை ஒளிர செய்வாராக. கடவுள் அவருடைய திருமுகத்தை நம்ம மேல் திருப்பி நமக்கு அமைதியை அருள்வாராக. கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம் எண்ணங்களையும் நம்முடைய உழைப்பையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் அவருடைய திருமுகத்தை திருப்பி நம்மை புனிதப்படுத்துவாராக. கடவுள் அவருடைய திருமுகத்தை நம்மேல் திருப்பி நமக்கு வாழ்வளிப்பாராக. கடவுள் தம்முடைய திருமுகத்தை நம்மேல் திருப்பி நம்மை ஒற்றுமையுடன் இருக்க செய்வாராக. கடவுள் தம் திருமுகத்தை நம்மேல் திருப்பி நம்மை நோயின்றி நலமுடன் வாழ நமக்கு அருள் புரிவாராக. கடவுள் தம் திருமுகத்தை நம்மேல் திருப்பி கடவுளின் பிள்ளைகளாக உரிமை பேரை தக்க வைத்துக் கொள்ள நமக்கு அருள் புரிவாராக. கடவுள் தம் திருமுகத்தை தம்மேல் திருப்பி நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வாழ்வை தேர்ந்து கொண்டு அவரோடு பயணிக்க நமக்கு அருள் புரிவாராக. கடவுள் நம் பக்கம் திரும்பி நம்மை தொடர்ந்து நம்மோடு பயணிப்பாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கியோ இங்கிற இடத்துல நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றதை நீங்கள் திரும்பி சொல்லுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் இந்த தாகூர் நகர் மக்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நாம் வாழும் இந்த சமூகத்தை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நாம் வாழும் சமூகத்தில் நமக்காக பாடுபடுபவர்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நாம் வாழும் சமூகத்தில் நமக்காக உழைத்து தியாகம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் உறவுகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சிமையும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு காட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தின் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், இதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உன் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்து அளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீ தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டில் உமது ஆசிக்காக இறைஞ்சுகிறோம். நாங்கள் தொடங்க விரும்பும் ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்க உமது ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தந்துள்ள இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, தொற்று நோயின் வீரியம் குறைந்து மக்கள் விரைவாக நலம் பெற்று மகிழ்வுடன் கிறிஸ்து பிறப்பு காலத்தை மகிழ்வுடன் கொண்டாட தேவையான எல்லா அருள் வளங்களை தந்து இறை மக்கள் அனைவரும் இல்லத்தில் தங்கி இறையாசீர் நிறைவாய் பெற்று செல்ல அருள்மழை பொழிய தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
கேட்டருளும். ஒளியான எம் இறைவா, இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் வாழ்வில் உம்மை அறியாமல் வாழ்ந்த காலங்களில் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இவ்வுலக சிற்றின்பங்களை பெரியாக கருதி அதற்கு ஏற்ப தங்கள் வாழ்வை இழந்த நிலையில் தங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் இவர்களுக்கு நீர் உமது உடனிருப்பை நிறைவாக பொழிந்தருள மாவியின் அருளை நிறைவாய் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட என் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் உன் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உன் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி
நிறைவு காண செய்கின்றேன். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி முகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாய் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசீர் நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரி சரி நி சனி பசனி பத பத நி ச. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி அனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளின் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுக்கின்ற அமைதியும் ஆசிரையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம், அதன் இறைவனை வாழ்த்திடுவோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம், அதன் இறைவனை வாழ்த்திடுவோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை போக்கி அருளும், எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மொத்தம் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. கீழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன். கீழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழியண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். காலை 7 மணிக்கு மற்றும் 9 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலியும், 8 மணிக்கு சென்ட் பால் பேட் ஆலயத்தில் திருப்பலியும் நடைபெறும். திருப்பலி முடிவுக்கு பிறகு ஒரு சில வார்த்தைகள் நன்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனவே வழக்கம் போல திருப்பலி முடிந்தவுடனே அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புலர்ந்திருக்கிற 2021 ஆண்டின் நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் பங்கு தந்தை என்ற பெயராலும் இங்கு பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள் பெயராலும் நம் மத்தியில் வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டு பல்வேறு கனவுகளை, எண்ணங்களை நாம் கண்முன்னே கொண்டிருக்கின்ற ஆண்டாக இருக்கிறது. அச்சுறுத்தலை முன் எடுத்து வைக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கின்ற பொழுதும் கடவுள் நம்மோடு, நம் கடவுள் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபோட
இறை அருள் நம்மோடு இருக்க ஆசிக்கின்றேன், இறைஞ்சுகின்றேன். இந்த நாளிலே நமது மத்தியில் கடந்த ஆண்டு 12 மணிக்கு வெடி வைத்தோம் இல்லையா? படபடான வெடி வச்சு புது ஆண்டு துவங்கிவிட்டது என்று. இந்த ஆண்டு அதுக்கு குறையில்லை. ஏனென்றால் பிரசங்கமே வெடியாக நமது மத்தியிலே வெடியாக வெடித்து புலர்ந்திருக்கிறது. அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் நமது மத்தியிலே இன்று வருகை தந்து சிறந்ததொரு மறையுரையை ஆற்றி காலை திருப்பலியும் நிறைவேற்றவிருக்கின்றார். தந்தை அவர்கள் இப்பொழுது செயின்ட் பீட்ஸ் நிர்வாகத்திலே பொருளாளர் தந்தையாக இருக்கிறார். இதற்கு முன்பு திருப்பத்தூர் பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் வட்டார முதன்மை குருவாகவும் பணியாற்றியவர். கம்யூனிகேஷன் அதில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் பார்த்தீங்க, அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரிந்தது இல்லையா? தூங்குனவங்களாம் ஏஞ்சிட்ருப்பாங்க பக்கத்து வீட்டுங்கள்லாம். அந்த அளவுக்கு பகீர் என்று பகிரங்கமாக நமக்கு மறையுரை ஆற்றிய அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் இசையிலே வல்லுனர், பல பாடல்களை இயற்றியிருக்கிறார். போன வருஷம் நான் புது வருஷ ஒரு பதிலுரை பாடல் பாடினேன் இல்லையா? அது அவருடைய உருவாக்கம். இப்படி பல பாடல்களை அவர் இயக்கியிருக்கிறார், பாட வைத்துக்கொண்டு இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறார். ரீசெண்டாக என்னவோ நம்ம கை 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 என்று ஒரு பாட்டு அவர் தான் சொல்லியிருப்பார் என்று நம்முடைய கரங்களை பற்றிய பாடல்களை எல்லாம் நன்றாக இயற்றியிருக்கிறார். இவர் நம் பங்குக்கு புதியவர் அல்ல, சிறு வயதிலிருந்தே வருகை வந்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய சொற்களின்படி அவர் பள்ளியில் படிக்கின்ற பொழுது க்ளூனி அருட்சகோதரிகள் இங்கே இருக்கிற பொழுது நவசன்னியாச நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் மியூசிக் கற்றுக் கொடுத்துருக்காராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், சொன்னார், எங்களோடு பகிர்ந்து கொண்டார். எனவே குடும்பம், இவருடைய குடும்பமே இசைக்கு பெயர் போன குடும்பம். எனவே காலையில் அவருடைய திருப்பலியில் அது பிரதிபலிக்கும், நீங்களெல்லாம் கேட்பீர்கள். எனவே இந்த நாளில், இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நமக்கு நல்லதொரு மறையுரை ஆற்றி திருப்பலி நிறைவேற்றவிருக்கின்ற அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டு அவருக்கு ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர். எனவே இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து நல்லதொரு பொறுப்பை கொடுக்க நான் இறைவனிடம் அவருக்காக இறைஞ்சுகின்றேன். அவரது உடனிருப்புக்காக நம் அனைவர் சார்பாக நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மத்தியிலே இன்னொரு அருட்தந்தை செபாஸ்டின் முத்துராஜ் அவர்கள், பக்கத்தில் இருக்கிற டொமினிக் சாவிய பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அவர்கள். இங்கே இருந்தால் நான் தூயாவியார் பங்கில்தான் திருப்பலியை உடனிருந்து கொண்டாடுவேன் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் நம்மோடு சேர்ந்து திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கின்ற அருட்தந்தை செபாஸ்டின் முத்துராஜ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு சொன்ன அதே லிஸ்ட்டு தான், வேறு எதுவும் புதுசாக சேர்ப்பதற்கு இல்லை. நம் பாடகர் குழுவினர் அன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? பழைய பாட்டுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னால் நம்ம கற்றுக்கிட்டதை திருத்துவது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் பாடணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கெல்லாம் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம்தான் இல்லையா? ஒரு வீடு புதுசாக கட்டினா ஈஸி, கட்டின வீட்டை அப்படியே மாற்றி அமைக்கணும் கொஞ்சம் கஷ்டம். அதுபோல தான் நம்முடைய பாடகர்களும் சிறப்பாக இன்றைக்கும் பயிற்சி எடுத்து நல்ல முறையிலே பாடி நம்மை பக்தியிலே ஜெபிக்க தூண்டி இருக்கின்றார்கள். எனவே பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நம் அனைவரின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு 10 பேர் தான், 5 பேர். ஃபாதர் 10 பேர் இதெல்லாம் நல்லதில்லை, 12 பேர் இருக்கணும். அப்போஸ்தலர்கள் 12 பேர். எனவே ஆண்களில் ஒருத்தர், பெண்களில் ஒருத்தர், நாங்களும் வருகிறோம் என்று சேர்ந்து கொண்டார்கள். எனவே 6 பேர், 12 பேர் இந்த பாடகர் குழுவில் இப்பொழுது பாடி இருக்கின்றார்கள். எனவே பாடகர் குழுவினருக்கு நன்றி.
வழக்கமாக இந்த இடத்தை ஏற்பாடு செய்கின்றவர்கள், எல்லா வேலைகளையும் பொறுப்பெடுத்து செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே துடிப்போடு செயல்படக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய நம் அனைவரின் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறையினருக்கும் மற்ற ஏற்பாடுகளை செய்த சந்துரு குழுவினருக்கும் நம் அனைவரின் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நமது பங்கிலே கிறிஸ்து பிறப்பின் பொழுது கிறிஸ்து குடில் போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நான் ஏற்கனவே கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு சொன்னது போல, கடவுள் நமக்கு சிறப்பாக நபர்களை அனுப்பி வைக்கிறார். ஏன்னா அப்போ தான் நல்லது சிறந்தது நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஆண்டு இந்த குடில் போட்டியிலே பங்கேற்ற ஒவ்வொரு இல்லத்தையும் சந்திப்பதற்கு சலேசிய மாநிலம் திம்மாப்பூர் ப்ராவின்ஸிலிருந்து பெங்களூர் கிறிஸ்து ஜோதி கல்லூரியில் படிக்கிற 4 சகோதரர்கள், திம்மாப்பூர் ப்ராவின்ஸை சார்ந்த சகோதரர்கள் 4 பேர் வருகை தந்தார்கள். எனவே அவர்களை கொண்டு இந்த குடில் போட்டியில் பங்கேற்ற எல்லா வீடுகளையும் சந்தித்து அவர்கள் இந்த ஆண்டு இந்த குடில் போட்டிக்கான முடிவினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் ப்ரைஸ் கொடுப்போம், பாக்ஸாக கொடுப்போம். அது ஒரு சில நேரங்களிலே பயன்படாமல் போவதும் உண்டு. இல்லை என்றால் எக்ஸ்ட்ரா அடிஷன் டு யுவர் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அது அடிஷனாக மாறிவிடுகிறது. எனவே இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு எப்படி இருக்கும் என்பது கடவுள் சித்தம். இந்த ஆண்டு முதல் பரிசு பெறுபவர்களுக்கு ரூபாய் 3000, 2ஆம் பரிசு பெறுபவர்களுக்கு 2000, 3ஆம் பரிசு பெறுபவர்களுக்கு ரூபாய் 1000. மற்றவர்களுக்கெல்லாம் எங்கள் ஜெபங்களும் இறை ஆசீரும். ஓகே, ஸோ இந்த ஆண்டு முதல் பரிசு பெறுபவர்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிலர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை நாம் இந்த ஆண்டு சேர்க்கவில்லை. இந்த ஆண்டு முதல் பரிசு பெறுபவர் பிரான்சிஸ் சேவியர் அன்பியத்திலிருந்து. நட்சத்திரம் ஒளிகிறது இல்லையா? ஸோ அவங்க அன்பியத்திலிருந்து, அவங்களுக்கு கிடையாது, அவங்க அன்பியத்தில் இருக்கிற செல்வன் லூயிஸ் அந்துவான் முதலிடத்தை பெறுகிறான். எனவே அவனுக்கு நமது அருட்தந்தை ஜேசஸ் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார். லூயிஸ் அந்துவான். இரண்டாம் பரிசு பெறுபவர் வயசானாலும் அவருடைய சிந்தனைக்கும் உழைப்பிற்கும் ஈடு கொடுக்க முடியாது. எனவே அருமையாக செய்திருந்த புனிதா ரோச், குழந்தை இயேசு அன்பியம் அதனுடைய தலைவர், அவர்கள் 2ஆம் பரிசினை பெறுகிறார்கள். 2 பேர் வாங்கலாம், ஏன்னா உழைத்தவர் அவர் தானே. இரண்டாம் பரிசு ரூபாய் 2000 அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் இதை அவர்களுக்கு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கம்மா. மூன்றாவது பரிசினை பெறுபவர்கள் லூக்கா அன்பியத்தில் இருக்கிற மார்ஷல் 3வது இடம். மார்ஷல் வாங்க.
அடுத்ததாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய சலேசிய உடனுழைப்பாளர்கள் பீட சிறுவர்களை சிறப்பு செய்வது அவர்களது வழக்கம். கிறிஸ்மஸ் நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு டீலாம் அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்கு சிறிய பரிசுகளை வழங்குவது வழக்கமான ஒன்று. இந்த ஆண்டு அப்படி செய்ய முடியாத ஒரு சூழலிலே ரெகுலராக தவறாமல் கோவிலுக்கு வந்து ஆல்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணாமல் மற்ற எல்லா வேலைகளையும் செய்து துடிப்போடு செயல்படுகிற ஒரு சில பிள்ளைகளுக்கு அவர்கள் ரூபாய் 500 வழங்குகின்றார்கள். எனவே இதை பெற்றுக்கொள்ள இந்த சிறுவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜோஷுவா இதனை அருட்தந்தை செபாஸ்டின் முத்துராஜ் அவர்களை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோஷுவா. சார்லஸ், ஏஞ்சல், பிரான்சுவா, தாம்சன், ஜாய், மினி, ரோஷன், ரோஷன், சலேசிய உடனுழைப்பாளர்களுக்கு நம் அனைவரின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இப்பொழுது நமது பங்கு பேரவை உறுப்பினர்களும் அன்பிய பொறுப்பாளர்களும் பங்கு தந்தையர்களையும் இங்கே இருக்கிற தந்தையர்களையும் மற்றவர்களையும் சந்திக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பங்கு சமையல் வாய்ப்பை கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கேட்டார்கள். பர்மிஷன் கிராண்டட். ஸோ இப்பொழுது அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அதை பொறுப்பெடுத்து செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த இறை மக்களே, இந்த ஆண்டின் துவக்க நாளிலே கூட இந்த நள்ளிரவிலே நம்மளை இந்த திருவழிபாட்டிலே வழி நடத்தி நமக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தந்த நமது ஆன்ம குருக்களுக்கு நம்முடைய நன்றிகளை உரித்தாக்க இது இந்த நேரத்தை நாம் சற்று நேரம் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாலைவனம் என்னும் கொரோனா காலத்தில் பசும்புல் வெளியில் மந்தையை இளைப்பாறச் செய்த நம் ஆன்ம மேய்ப்பர்களை வாழ்த்துவதும் கௌரவிப்பதும் நம் கடனே. அரசின் எதிர் அறிக்கைகள் மாறி மாறி வந்தாலும், சமூக இடைவெளிகள் மிரட்டியை நின்றாலும், ஆலய தரிசனத்திற்கு வழிவகுத்து ஆன்ம உணவையும் அன்றாடம் தந்த நம் பங்கு தந்தைக்கு பணிவான நன்றிகள் பல. அவரின் எம்முடிவும் தம்முடிவென களம் இறங்கிய உதவி பங்கு தந்தையர்களையும் ஒரு சேர வாழ்த்துகிறோம். கால சூழல்கள் கைகோர்த்து மிரட்டினாலும், சமூக இடைவெளியும் பல நபர் கூடுகையும் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் கேள்விக்குறியாக்கிய போதும் நம் பங்கின் 9 நாள் பகுதிவாரி கொண்டாட்டம், அதாவது கேம்பஸ் கேரல்ஸ் வசீகர வரலாறு படைக்கும் என்பதில் ஐயமில்லை. வாடை காற்றிலும் சோடை காலத்திலும் மந்தை மேல் மனமிறங்கி அதிரடியாய் களமிறங்கி வண்ண வண்ண ஒளியேற்றி பாதுகாப்பு பந்தலிட்டு வருக வருகென அழைக்கும் தங்களின் அன்பும் பண்பும் பிரமிப்பாய் உள்ளது. நள்ளிரவு திருப்பலி நடக்குமா நடக்காதா என பாண்டியை குழம்பி பரிதவித்த நிலையில்
நம் பங்கின் ஆடம்பர திருப்பலியும் அமர்க்கள திரு இசையும் குருக்களின் அணிவகுப்பும் மக்களின் குதூகலமும் விண்ணகம் மண்ணகம் வந்ததின் சாட்சியானது தூய ஆவியானவரின் ஆட்சியானது. சமூக பொறுப்போடும் சமய கடமையோடும் விவேகமாய் வழிநடத்தும் பாங்கினை கண்டு வியந்து நிற்கிறோம். யாரென்ன சொன்னாலும் செய்யாமல் போனாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என சாதித்து காட்டும் முயற்சியும் முதிர்ச்சியும் வியக்க வைக்கிறது. பலனை எதிர்நோக்காமல் பாங்குடன் செயல்படும் நம் ஆன்மா ஆயர்களாம் 4 அருள் தந்தையர்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்துக்களா சொத்துக்களா தெரியவில்லை. இறைவனுக்கும் நன்றி, அருள் தந்தையர்களுக்கும் நன்றிகள் பல. ஆண்டின் ஆரம்பத்தை ஆண்டவரின் பிரசன்னத்தில் ஆரம்பிக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கும் வழிவகுத்த அருள் தந்தையர்களுக்கும் நன்றிகள். அணைந்து போன அகல் விளக்கு அடுத்த விளக்கு தீபமேற்ற முடியுமா? வள்ளல்தான் வாரி வழங்க முடியும், வறியவர் வழங்க முடியுமா? தூசி படிந்த வீணையில் தோடிராகம் கேட்க முடியுமா? ஓடிவரும் நீரோடையில் தாகம் தீர்க்காமல் தேங்கி போன குட்டையில் தாகம் தீர்க்க முடியுமா? எரிகின்ற அகல் விளக்காய் வாரி வழங்கும் வள்ளலாய் தூசி படியாத வீணையாய் ஓடிவரும் நீரோடையாய் செயல்படும் நம் அருள் தந்தையர்களை புத்தம் புது ஆண்டை புது பொலிவுடன் கேக் வெட்டி ஆரம்பித்து ஆசீர் தந்திட அழைக்கிறோம். காசா பணமா கைகள் தட்டலாமே.